சென்னை காவல்துறையினர் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கையால் மதுரை ஆதீனம் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னையில் உள்ள காட்டாங்குளத்தூரில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிங்க பரமச்சாரியார் மதுரையிலிருந்து தனது காரில் சென்னை வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் உளுந்தூர்பேட்டை அருகே ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளானது. இதில் எந்த காயமும் இன்றி பத்திரமாக உயிர் தப்பித்தார். இதையடுத்து சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் கார் விபத்து மூலம் தன்னை கொல்ல சதி திட்டம் நடப்பதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதில் ஆதீனத்தின் கார் தான் வேகமாக வந்ததாகவும், எதிரே வந்த கார் குறைந்த வேகத்தில் வந்து பிரேக் போட்டதாகவும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் உண்மை வெளிவந்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜலிங்கம் என்பவர் சென்னை காவல்துறை ஆணையரகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் மதுரை ஆதீனம் விழா மேடையில் பேசியதையும் பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியதையும் குறிப்பிட்டு மதுரை ஆதீனத்தின் இந்த செயல் இந்து மற்றும் முஸ்லிம் மதங்களுக்கு இடையே பகையை ஏற்படுத்தும் விதமாகவும் கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோடும் இருந்ததாகவும் தெரிவித்தார். அவரது பேச்சால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவருக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மதுரை ஆதீனம் ஹரிஹர சம்பந்த தேசிங்க பரமச்சாரியார் மீது கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், இரு சமூகத்திற்கு இடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் மற்றும் தவறான தகவலை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனம் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது.